ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு எங்களோட வீட்டுக்கு தான் போக போறோம். இன்னைக்கு வந்து எங்களோட ட்ரிப்பில் 7th டே, அதாவது லாஸ்ட் டே. ஸோ மார்னிங் 6 o'clock வந்து ஷிப்பு வந்து மியாமியில் டாக் பண்ணிட்டாங்க. ஸோ மியாமிலேருந்து தான் எங்களோட கார் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகணும். ஸோ இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குல்ல, என்னமோ நம்மளோட சொந்த வீட்டில் நம்ம திங்ஸ் வச்சுருக்கிற மாதிரி எல்லா திங்ஸையும் இவ்வளோ வந்துட்டு பரப்பி போட்டு வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிடும். ஸோ 6 to 8 எங்களுக்கு 2 hours டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பேக் பண்ணிவிட்டு எங்களோட ரூமை காலி பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே போயிடணும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட டைம் இருந்தால் ஷிப்புக்குள்ளே சுற்றி பார்த்துக்கலாம். இப்போ என்ன திங்ஸ் காமிச்சிட்டு இருக்கேன்னா, இது வந்து ஒரு ஹெட்செட்டு. பசங்க வந்துட்டு ஆர்கிட் கேம்ஸில் ப்ளே பண்ணாங்கல்ல, ஸோ அதுக்கான டிக்கெட்ஸ் வச்சுட்டு ஒரு ஹெட்செட்டு 2 பவுச் மாதிரி வாங்கியிருந்தாங்க. ஷிப்லேயே வந்து இப்போ லேட்டஸ்டான கோப்ரோ வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கோப்ரோ வந்துட்டு வாங்கியிருந்தோம். ஹீரோ 13. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்துட்டு கரண்ட்டாக யூஸ் பண்ணுற கோப்ரோ வந்துட்டு ஹீரோ 11. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா வந்துட்டு மேக்னெட்டிக் மவுண்டிங் இருக்குது. பழைய கோப்ரோவில் வந்து நாங்கள் ஸ்க்ரூ போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். புது கோப்ரோவில் வந்துட்டு லென்சஸ் வந்து இன்டர்சேஞ்சபிளாக இருக்கும். ஹீட் வந்துட்டு ஓவராக ஆகாது. பேட்ரி லைஃபும் அதிகம். அந்த மாதிரி ஷிப்பில் வந்துட்டு நாங்கள் கோப்ரோ வாங்குறப்ப வந்து டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் பேஸ் ப்ரைஸுக்கே வந்து நாங்கள் கோப்ரோ பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோ பேக்கேஜ் வாங்க தான் போயிருந்தோம். அவங்க வந்து ஒரு சின்ன டீல் மாதிரி கொடுத்தாங்க. கோப்ரோ ப்ளஸ் ஃபோட்டோ பேக்கேஜ்னு சொல்லிட்டு டோட்டல் $400 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். சரி, எல்லாம் ரெடி ஆகி கிளம்புமா? எஸ், ஐ எம் ரெடி. எல்லாருமே 8 மணிக்கு ரூமை காலி பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃபுல்லா அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. க்ரூஸ்க்கு அதுக்கு ஷிப்புக்குள்ள சுத்திட்டு இருக்கலாம். Yeah. We'll go to marketplace, eat. 9:55 டிசம்பர்கேஷன் தான். அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே போயிட்டு கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம். எஸ், இது பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு போகிற மாதிரி சொல்கிறேன். அதில் 10 மணி நேரம் ஓட்டணும்ல. 10 to 12 hours ஆகிடும். ஸோ போயிட்டே நாங்கள் என்ன பண்ணுறோம் நம்மகிட்ட ஷேர் பண்ணுறோம். ஓகே, பை. எல்லா திங்ஸும் பேக் பண்ணி மொதல் நாள் நைட்டே வந்துட்டு பெரிய சூட்கேஸ் எல்லாம் வெளியில் வச்சுட்டோம். ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட டைரெக்டாக கீழே கொடுத்துருவாங்க. இப்போ வந்துட்டு சும்மா ஹேண்ட் லக்கேஜஸ் தான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பசங்க 2 பேருக்குமே வந்துட்டு இந்த ஷிப்லேருந்து காலி பண்ணுறதுக்கு மனசே இல்லை. நோ 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 அப்படிங்கிற மாதிரி தான் சும்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அன்வித்துக்குட்டியை ஃபாஸ்ட்டாக கிளம்பி, நான் முன்னாடியே கிளம்பி முடிச்சிட்டேன். இப்போ அன்வித்துக்குட்டியை கிளப்பிட்டு அடுத்து போயிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பேக் பண்ண திங்ஸை தான் திருப்பி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ அப்படி இருந்துமே வந்துட்டு எல்லா சுட்கேஸும் ஃபுல் ஆகிடுச்சு. கடைசின்னு ஒரு சில திங்ஸ் எல்லாம் வச்சு குக்கி தான் எடுத்து வச்சு பேக் பண்ணியிருந்தேன். ஸோ பாபா வந்து டேகை போட்டுட்டாரு. கடைசியில் இந்த டேக் வந்து ரொம்பவே முக்கியம். அந்த டேக்கில் தான் வந்துட்டு எங்களோட 4 பேரோட கார்டு இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக ஃபைனலாக செட்டில் பண்ணிட்டு தான் நாங்கள் ஷிப்லேருந்து வெளியே போக முடியும். ஸோ எல்லா திங்ஸும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. நானும் ரெடி. எங்களோட க்ரூஸ் ட்ரிப்பு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் யாராவது க்ரூஸுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்று சம்மர் பிரேக்கில் போங்க, அதாவது ஜூன் ஜூலையில் போங்க, இல்லைனா வின்டர் பிரேக்கில் போங்க. நாங்கள் இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஷிப் நேம் வந்து MSC சீஸ்கேப்பு. மியாமிலே இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் க்ரூசஸ் இருக்குது. ராயல் கரீபியன் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ யூஸ்வலாக எல்லா க்ரூசஸ்மே வந்து 5 days தான் கொடுப்பாங்க. மினிமமாக 5 days இருக்கும். நாங்கள் புக் பண்ணது வந்து 7 days. எங்களுக்கு வந்து எப்படின்னா 5 days காஸ்ட் வந்துட்டு 7 daysக்கு கொடுத்தாங்க. இது ஒரு நல்ல டீலுன்னு சொல்லிட்டு ஏஜென்ட் மூலியமாக புக் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வந்து கடைசி நாள். எல்லாருமே இந்த ஷிப்பை காலி பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு தான் போக போகிறாங்க. ஸோ இந்த ஃபுட் கோர்ட்டே வந்துட்டு இந்த மார்க்கெட் பிளேஸே நிரம்பி வழியுது. ஸோ உட்கார்றதுக்கு பிளேஸ் தேடுறதுக்கே ஒரு 5 to 10 minutes ஆச்சு. இது வந்துட்டு ஒரு ரெகுலர் ரொட்டீன் மாதிரி இந்த க்ரூஸில் பண்ணுறாங்க. ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்துட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு அனதர் செட் ஆஃப் பீப்புளை வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க. ஷாப்பிங் மால்ஸ்லலாம் வந்துட்டு நம்ம ஃப்ளோர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி வந்துட்டு இங்கே க்ரூஸில் வந்துட்டு எல்லா டெக்குன்னு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து நாங்கள் இருக்கிறது வந்து 16th டெக்கு. இந்த 16th டெக் ஃபுல்லாகவே வந்துட்டு மார்க்கெட் பிளேஸு. ஸோ சீட்டிங்ஸ் இருக்கும், ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கும்.
ஃபைனலாக ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கடைசி நாள் அப்படிங்கிறதுனால ஃபுட்டுக்கு குறைச்சலே கிடையாது. அதே மெனு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நிறையா மக்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு லஞ்சும் சாப்பிட்டுட்டு தான் அவங்களோட திங்ஸ் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பிட்டு இருந்தாங்க. மியாமி வரைக்கும் இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ரைவ் பண்ணி மியாமி உள்ள சிட்டிக்குள்ளே போய் நாங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்ததே ஒரு லாங் ட்ரிப்பு. இன்னும் சிட்டிக்குள்ளே போய் சுற்றி பார்த்தா இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தான் டைம் ஆகும். ப்ளஸ் பாபாக்கு வந்துட்டு லீவும் அவ்வளோவா கிடையாது. ஸோ அதனால் இங்கே விண்டோ பக்கத்துலேயே உட்காந்து மியாமியை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேம் மெனு தான். எனக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா பேன் கேக் வித் சாக்லேட் சிரப்பு, அப்புறம் ஆப்பிள் பை, ப்ரெட்டு, சாக்லேட் குரோசைன்ட்டு, அப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன ஃபலாஃபல் மாதிரி இருந்துச்சு. அதுதான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ எத்தனை நாள் வந்தாலும் ஷிப்பில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சேம் மெனு தான். இப்போ நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போக போகிறோம். வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இருக்காது. வெங்காயம் இருக்காது, தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு ஒன்றும் கிடையாது. ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ திருப்பி போய் ரெகுலர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணி எல்லா திங்ஸையும் வாங்கி ஸ்டாக் பண்ணி வைக்கணும். இப்போ மார்னிங் 8 o'clock தான் ஆகுது. எங்களோட டிஸ்எம்பார்கேஷன் டைம் வந்து 11 o'clock. ஸோ சாப்பிட்டு லீஷராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இங்கேயே உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்க வேண்டியதான் கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஃப்ரூட் பால் தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ எங்களுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பயப்படவே தேவையில்ல. ஸோ எங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ எல்லாரும் பாய் சொல்லிட்டு கிளம்ப போகிறோம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் க்ரூஸ் போனீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நிஜமாவே வேறு லெவல் இருக்கும். நான் வந்துட்டு ரொம்ப ஹைப்பாலாம் சொல்லலை. ஸோ எங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ செகண்ட் டைம் தேர்ட் டைம்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு அதோட இது பழகிடும்ல, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப நம்மளுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும். ஸோ செகண்ட் டைம் தேர்ட் டைம்னா நம்மளுக்கு வந்து ஒரு கம்பேரிசன் வந்துடும். ஓ அந்த ஷிப்பில் இது இருந்துச்சு, இந்த ஷிப்பில் இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருப்போம். ஷிப்லேருந்து வெளியே எக்ஸிட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ கடைசியாக ஷிப்பை பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஷிப்போட மெயின் என்ட்ரன்ஸ் ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நாங்கள் எக்ஸிட் ஆகிட்டே இருக்கோம். அனதர் செட் ஆஃப் பீப்புள் வந்து உள்ளே என்டர் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்களோட ஃபேஸ்லேயே வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்டை எங்களால் பார்க்க முடியுது. ஸோ டே 1லேருந்து கடைசி நாள் வரைக்கும் க்ரூ மெம்பர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கைட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஷிப்பை சுற்றி எல்லா பக்கமே வந்துட்டு ஷிப்போட ஆளுங்க நின்றுட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கிளியர் பண்ணுவாங்க. ஷிப்பில் இருந்த வரைக்கும் எங்களுக்கு போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன நாளே கிடையாது. ஏன்னா வந்துட்டு காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் நம்மளை அவங்க என்கேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே உள்ளேயே வந்துட்டு சுற்றி நடக்கிறதுக்கும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், சுற்றி பார்க்கலாம். ஷாப்பிங் சென்டர்ஸ் இருக்குது, ஜிம் இருக்குது, பார் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு சுத்தமாக போரே அடிக்காது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து க்ரூஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சூட்கேஸை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கலாம் தேவையில்லை. ஸோ அழகாக அங்கே ஆளுங்க நிற்பாங்க. ஸோ அவங்களே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வெளியில் ரோடு வரைக்கும் போயிட்டு நம்ம கேப் பிடிக்கிற வரைக்கும் நின்று நம்ம சூட்கேஸை கொடுத்துட்டு தான் போகிறாங்க. யூஸ்வலாக வந்துட்டு பார்க்கிங்க்கும் போர்ட்டுக்கும் ஷட்டில் சர்வீஸ் வச்சுருப்பாங்க. நாங்கள் வரப்போ ஷட்டிலில் தான் வந்தோம். போகிறதுக்கும் அதே மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஒரு ஷட்டிலில் கூட காணோம். ஸோ வந்துட்டு அதனால் நாங்கள் $20 கொடுத்து கேபில் போயிட்டு பார்க்கிங் லாட்டில் இறங்கிட்டோம்.
எனக்கும் கிட்ஸுக்கும் என்ன பீதி ஆயிடுச்சுன்னா, வரப்ப ஜாலியா 10 மணி நேரம் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டோம். திருப்பி 10 ஹவர்ஸ் ரிட்டர்ன் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். ஸோ அப்படிதான் நான் நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். ஆனா கிட்ஸ் வந்துட்டு செம்ம டயர்ட்ல படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நானும் அப்பப்ப தூங்கினேன். ஸோ பாவா கூட கொஞ்ச நேரம் தூங்கினாரு. நான் கொஞ்ச நேரம் காரை டிரைவ் பண்ணி மாத்தி மாத்தி போய் ஒரேடியா வீட்டுக்கு போய் சேர்ந்தோம். நாங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சது ரெண்டல் கார் எடுத்துட்டு ஃப்ரம் சார்லட் டு மியாமி, மியாமி டு சார்லட் போட்டு பார்த்தோம். எங்களுக்கு வந்துட்டு மியாமி டு சார்லட்டுக்கு ரெண்டல் கிடைக்கல. ஸோ அதனால எங்களோட சொந்த ஜீப் எடுத்துகிட்டே நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஸோ யூஸ்வலாக இது வந்துட்டு வின்டர் சீசனு பிரேக்குங்கிறதுனால ட்ராவல் வண்டி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். கிட்ஸ் 2 பேருமே ப்ராப்பராக அவங்களோட சீட்டில் செட்டில் ஆயிட்டாங்க. வந்துட்டு பிளாங்கெட்டு, பில்லோஸு, ஸ்நாக்ஸு, சார்ஜரு, வாட்டர் பாட்டிலு. ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ கிளம்ப போகிறோம்ல. ஸோ எங்களுக்கு அரைவல் டைம் வந்துட்டு நைட்டு 10 o'clock காமிக்குது. ஆனால் நாங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டே 12 மணி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஷிப்பில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம். நாங்கள் 4 பேருமே ரொம்ப டயர்டில் தான் இருக்கோம். ஆனால் நல்ல வேளை பாவா கொஞ்ச நேரம் நல்லாவே ஓட்டிட்டாரு. மியாமி வந்து ஒரு பீச் சைடுங்கிறதுனால காற்று நல்லா பலமாக அடிச்சுட்டே தான் இருந்துச்சு. இந்த ஊருக்கு அழகே வந்துட்டு அந்த பாம் ட்ரீஸ் தான். எங்கே பார்த்தாலும் அந்த பாம் ட்ரீஸ் நிறைஞ்சி இருக்கும். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து மியாமி டவுன் டவுனில் தான். பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு அழகாக நாங்கள் வந்துட்டு ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே டவுன் டவுனில் ஒரு குட்டி ரோபோ ஷாப்பிங் கார்ட் வெளியே வந்துட்டு தானாக வந்து நிற்குது. ஸோ அதுக்குள்ளே கிராசரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியும் வந்துட்டு இந்த ஊரில் கிராசரிஸ் வந்துட்டு மக்கள் கடைக்குள்ளே போய் எடுக்காமல் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரியான அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. நார்த் ஓன்லியா? ஆனால் மேப்பு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. மேப்போட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காமாவா ரூட்டு? சிம்பிள் கான்செப்ட்லா. யூ கோ Miami is in south. Southலேருந்து if you want to go back from night, it has to be north direction. That's a simple logic, right? Simple. North, south, east, west. அவ்வளோதான். ஆஸ் யூஷுவல் எங்களுக்கு ஒரு குட்டி பிரேக்கு 1 hour கஷ்டப்பட்டு ட்ரைவ் பண்ணி வந்துட்டோம். ஸோ பசங்க ஏதாவது சாப்பிட்லான்னு கேட்டதுனால மெக்டொனால்ட்ஸ், எங்களுக்கு வேறு வழி என்ன, அந்த ஹைவேஸ் ஏறினாலே ஃபுல்லாக மெக்டி தான் இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் மெக்டொனால்ட்ஸ்க்கே வந்துட்டோம். இப்போ ஆர்டர் பண்ணிவிட்டு எங்களோட பிளேஸில் போய் உட்காந்து சாப்பிட வேண்டியதான். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஃப்ரைஸு, ஒரு பர்கரு, இதை மட்டும் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். இதுதான் லாஸ்ட் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெருசாக வேறு எங்கேயுமே போய் சாப்பிடல. ஸோ டைரெக்டாக வண்டியை வீட்டுக்கு விட்டுட்டோம். யூஎஸில் எல்லா கடைகள்லையுமே வந்து ஃப்ரைஸ் வச்சுருப்பாங்க. கிட்ஸ் அதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து நான் சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு மெக்டானல்ட்ஸ் ஃப்ரைஸ் தான் ரொம்பவே பிடிக்கும். இங்கே வந்துட்டு தின் ஸ்லைஸஸாக இருக்கும், நல்லா கிறிஸ்பாக இருக்கும், நல்லா ஹாட்டாக கொடுப்பாங்க. ஸோ இது வந்து உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. மெக்டானல்ட்ஸில் வந்து ஃப்ரைஸ் வந்து பீஃப் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு நியூஸ் வந்துச்சு. ஸோ உண்மைன்னு சொல்லுங்கள். சப்போஸ் இல்லைன்னா எனக்கு இல்லைன்னு கமெண்ட்ஸில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். ஸோ பாவா வந்து ரொம்பவே டயர்டாயிட்டாரு. ஸோ அவரை வந்து கொஞ்ச நேரம் ஒரு 1 hour தூங்குங்க பாவா, நான் ஓட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஓட்டிகிட்ருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி 1 hour தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு நான் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். அதனால் நான் தைரியமாக வந்துட்டு ஹைவேஸில் ஓட்டிகிட்ருக்கேன். யூஸ்வலாக நான் வந்து ஹைவேஸில் ஓட்டுற பொண்ணெல்லாம் கிடையாது. நான் சும்மா லோக்கலில் வீடு பக்கத்தில் உள்ள கடைங்களுக்கு தான் போயிட்டு வருவேன். ஸோ ஹைவேஸில் ஓட்டுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம்தான். நான் யூஸ்வலாக 40 to 60 miles per hour தான் ஓட்டுவேன். யூஸ்வலாக அப்படி தான் ஓட்டுவேன். வீடை சுற்றி போகிறப்பெல்லாம் அப்படி தான் ஓட்டுவேன். ஆனால் ஹைவேஸில் வந்துட்டு இப்போ எதிர்பாராமல் 80 to 90 miles per hour ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எப்படின்னா, நான் ஹைவேஸில் போகிறோம், நம்ம ஜாக்கிரதையாக ஓட்டணும், அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருப்பேன். பாவா வந்து ரொம்பவே கேஷுவலாக ஓட்டுவார், ஜாலியாக பேசுவார். ஆனால் நான் எந்த கதையுமே பேச மாட்டேன். நான் வந்துட்டு ரோடை பார்த்த அந்த குதிரைக்கு சைடில் கட்டியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி வந்துட்டு நான் ரோடை பார்த்துட்டு ஓட்டிட்டு இருப்பேன்.
பெருசா வேற எங்கேயுமே பிரேக் எடுக்கல. அங்கங்க கேஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னு கேஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ கிட்ஸ் 2 பேருமே சரி ஃப்ளாட்டு. ஆளு சத்தமே காணோம். நானும் பாபாவும் மட்டும்தான் கதை பேசிட்டே போயிட்டு இருக்கோம். அதுவும் பாபா என்கிட்ட பேசுறாரு, நான் பேசுறேன்னா பாருங்க. அங்க ரோட மட்டும்தான் பார்ப்பேன் ஓட்டுறப்ப. நான் ஓட்டிட்டு இருக்கிறப்ப ஒரு ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருந்தா எனக்கு லேன் ஸ்விட்ச் பண்றப்ப ரொம்பவே நான் கஷ்டப்படுவேன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் ஓட்டுனது போதும், ரோட்டோர பக்கம் போய் நிப்பாட்டி இப்போ பாபாவை வந்து டிரைவ் பண்ண சொல்லணும்னா அது நான் ரோட்லேருந்து சைடில் போய் காரை நிப்பாட்டுறதுக்கும் நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன். அவ்வளோதாங்க, எப்படியோ கஷ்டப்பட்டு ஓட்டி முடிச்சாச்சு. இப்போ ரொம்பவே டார்க் ஆயிடுச்சு. அதனால ஃபுல்லா பாபா டேக் கேர் பண்ணிப்பாரு. ஸோ பாபா ரொம்பவே தெளிவா இருக்காரு. அந்த குட்டி ஒரு 45 மினிட்ஸ் டு 1 ஹவர் அந்த பவர் நேப் எடுத்தது வந்துட்டு ஆள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தாரு. ஸோ நைட்டு வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்குமே அவர் தான் ஃபுல்லாக ஓட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோதாங்க, அடுத்து நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. 10 ஹவர்ஸ் டிரைவ் பண்ணி ஃபைனலாக வீட்டுக்கு வரப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வீடு ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு பசங்களுக்கு போய் அந்த சோஃபாவில் உட்காந்து அந்த டிவியை ஆன் பண்ணுறதுல அவ்வளோ சந்தோஷம். அன்வித் போய் ஆளாக போய் அந்த சோஃபாவில் உட்காந்துட்டான். இதுதான் லாஸ்ட் வீடியோ. க்ரூஸ் சீரீஸ் வீடியோஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டிட்டு போங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் நிவேதா. பை பை அண்ட் டேக் கேர்.